ஹாய்! சண்டே மார்னிங் ஒரு குட்டி மினி விலாக் பார்த்துடலாமா? நான் எப்படி பெப்பர் சிக்கன் செஞ்சேன்றது தான் உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் பெப்பர், சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், 3 காஞ்ச மிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேன்லேயே கொஞ்சம் ஆயில் ஊற்றி, கொஞ்சம் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, 3 வெங்காயம், கொஞ்சம் சால்ட்டு, 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்குமே. கொஞ்சம் சால்ட்டு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌனில் வந்துடும். இது கூடவே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியுமே போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நான் ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்து அந்த எண்ணெய்லாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாமே போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது ஒரு ஆஃப் பாயில் 10 to 15 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். ஸோ ஒரு ஆஃப் பாயில் வர அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச அந்த மசாலாவையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் கன்சிஸ்டன்சியில் எடுத்து அதையுமே நம்ம கொட்டிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு கலர் வரும். ஸோ அதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. அது நல்லாவே குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். கடைசியாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம தொக்கு மாதிரி எடுத்து சாப்பாடில் பெரட்டி கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பாக்ஸ் இது தான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாட்டா.